ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். நீங்கள் கேட்குறீங்க மாயா த சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஓகே, ப்ரீவியஸ் எபிசோட் நல்லா இருக்குன்னு எல்லாம் நல்லா கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஐ ஆம் ரியலி வெரி ஹாப்பி. ரொம்ப சஸ்பென்ஸ் இதுன்னு எல்லாம் என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே இன்னும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நல்ல ஸ்டோரிஸாக, நல்ல ரொமான்டிக் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி சம் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஹாரர் கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் ஹாரர் சொல்லணுன்னா கண்டிப்பாக அதுக்கு எஃபெக்ட்ஸ் வேணும். ஸோ ஹாரர் சொல்ல முடியாது. பட் ரிமைனிங் எல்லாம் ஜானர்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்து தேங்க்யூ வெரி மச் ஃபார் த சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். நேற்றுக்கு நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், மறந்துட்டேன்னு சொன்னேன்ல. அது என்னென்னா, இப்போது இன்னொரு 3-4 எபிசோட்ஸில் இந்த மாயா இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்டடுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இது எவ்வளோ ப்ரலாங் பண்ணுவோம் முடியும் என்னால் என்னது எனக்கே தெரியாது. பட் ஒரு 3-4 எபிசோட்ஸ் மட்டும் என்னால் ப்ரொலாங் பண்ண முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்தாலும் எனக்கு தெரியாது. பட் பக்கா 3-4 எபிசோட்ஸ் மட்டும் கண்டிப்பாக வரும். ஸோ நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, மாயா முடிஞ்சதுக்கப்புறம் நான் இன்னொரு ஸ்டோரி திங்க் பண்ணிவிட்டு அது டெவலப் பண்ணுறதுக்குள்ளே கேப் வருது இல்லையா? ஸோ அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, 2 months பேக் எனக்கு நீங்கள் எல்லோரும் தாய் சீரீஸு உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு மெசேஜஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ நான் ஆக்சுவலாக அதை பற்றி திங்க் பண்ணலை. பட் கொஞ்சம் இப்போது திங்க் பண்ணும்போது நான் ஏன் ஸ்டைலில் அந்த தாய் சீரீஸஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த கேப்பில் என்னோட ஸ்டோரிஸ் நடுவில் வர்ற கேப்பில் நான் தாய் சீரீஸ் உங்களுக்காக பேரலாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே அப்படின்னிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தாய் சீரீஸ் இஸ் ஓகே ஃபார் அஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நிறையா கமெண்ட்ஸ் வந்தால் அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்து எனக்கு மேக்ஸிமம் ஓகே இவ்வளோ மெம்பர்ஸ் கேட்குறாங்க சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா மட்டும்தான் நான் அந்த சீரீஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு தவிர ஓன்லி 2-3 மெசேஜஸ் போடுங்கன்னு சொன்னிங்கன்னா கஷ்டம். மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்தால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்கிறதுக்கு. ஓகே, அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, தாய் சீரீஸஸ் ஏன் வாய்ஸில் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னது எனக்கு ஃபீல் ஆகணும். அப்போ தான் நான் ஐ வில் ஸ்டார்ட் சேயிங் தோஸ். இல்லைன்னா ஐ வில் டேக் ஒரு 1 week கேப் எடுத்துக்கிட்டு நான் என் ஸ்டோரிஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு சொல்லிடுவேன். அது ப்ராப்ளமே கிடையாது. ஸோ ஒரு தடவை நீங்கள் எல்லோரும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இஃப் யூ ஆல் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சச் திங்ஸ் தென் பக்கா ஐ வில் கிவ் யூ தாய் சீரீஸ். ஓகே தென் வித்தவுட் எனி லேட் லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, மாயாவுக்கு அந்த ப்ரைவேட் நம்பர் மேலே என்கொயரி பண்ணணும் போல் தோணுச்சு. அவங்க இமீடியட்டாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு வருவாங்க, ஸ்டேஷனுக்கு வருவாங்க. எல்லாரையும் டவுட்டாக தான் பார்ப்பாங்க. பட் அங்கே யாரும் அங்கே டவுட்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. அவங்க கீழே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் ஆகுது இல்லை பப்ளிக் ஆகுது, அங்கே வந்து போகிற பப்ளிக் ஆகுது, யாரை பார்த்தாலும் அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க பிஸியாக இருப்பாங்களே தவிர யாரையும் சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பட் அந்த நம்பர் மறுபடியும் கால் வரும் ப்ரைவேட் நம்பரில் இருந்து. அவங்க வார்னிங் கொடுப்பாங்க தட் ஐ வில் see your end அப்படின்ட்டு. இது மாயா பற்றி. அண்டு இந்த பக்கம் மஞ்சு கீதாவோட கிராண்ட்பா இறந்துருவாங்க. ஸோ அந்த வருத்தத்தில் இருப்பாங்க மஞ்சு கீதா. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். ஸோ மஞ்சு அண்டு மாயா கீதாவை ரூமுக்கு
கூட்டிகிட்டு போவாங்க. வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க ஃபேஸ் மேலே, பட் அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. ஸோ இமீடியட்டாக மாயா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டருக்கு கால் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வாங்க இந்த லொக்கேஷனுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டருக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க. அந்த டாக்டர் வந்து அந்த கீதாவை அப்சர்வ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இங்கிலீஷ் கூட கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ பண்ணும்போது அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு பாருங்கள், அவங்க கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, சைக்கலாஜிக்கலாக ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நீங்கள் அவங்கள தனியாக விடாதீங்க ஒரு ஃபியூ டேஸ். அவங்கள வீட்டில் மட்டும் இருக்காதீங்க, எப்போவும் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க. எங்கேயும் தனியாக விட்டுடாதீங்க, இப்போவும் எங்கேஜ்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க ஃபியூ மெடிசன்ஸ் கொடுத்துட்டு. அப்போது மாயா மஞ்சுவை பார்த்து, ஓகே நீ கீதாவை பார்த்துக்கோ, நான் ரிமைனிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன் வெளில அந்த பாடிக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு கீதா கிட்டேயே மஞ்சு உட்காந்து அவங்கள கேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க மஞ்சு. ஸோ மாயா அந்த டெட் பாடி கிட்ட போயிட்டு எல்லாமே பார்த்துட்டே இருப்பாங்க. கீனா எல்லாமே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குமா இங்கேயாவது அட்லீஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்ததுக்கப்புறம் அந்த அந்த ஏரியாவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு, அந்த போலீஸ் பீப்புளுக்கு தெரியணும் இல்லை இங்கே ஒரு மர்டர் நடந்ததுன்னு. ஸோ இமீடியட்டாக அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிவிட்டு மாயா, ஸோ நான் ஏசிபி மாயா பேசுகிறேன், உங்கள் ஏரியாவில் இந்த லொக்கேஷனில் ஒரு மர்டர் நடந்தது, ஸோ ப்ளீஸ் இங்கே வாங்க அப்படின்னு கால் பண்ணி ஃபைல் பண்ணிக்கோ சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு அவங்க எஸ் மேம் நாங்கள் வரோம் அப்படின்ட்டு இமீடியட்டாக அங்கே இருக்கிற எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லாருமே வருவாங்க. வந்து அதெல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் மாயா வந்து ஃபாரன்சிக் அவங்களுக்கு, அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்க வேலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபோரென்சிக் லேப் அவங்க எவிடன்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மாயா வந்து எல்லா எவிடன்சஸையும் கீனாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பாடி எல்லாம் அங்கேருந்து என்னது போஸ்ட்மார்ட்டம்காக பாடியும் கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாமே அது க்ளீன் பண்ணிடுவாங்க, ப்ளட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மாயா மஞ்சு கிட்டே வருவாங்க. கீதா இன்னும் தூங்கிட்டே இருப்பாங்க, பிகாஸ் செடிஷன் கொடுத்தாங்க டாக்டர். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் மாயா ரூம்குள்ளே போன ½ அன் ஹவருக்கு அப்புறம் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க கீதா. ஓப்பன் பண்ணிவிட்டு மஞ்சுவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஷீல் ஸ்டார்ட் க்ரையிங், தாத்தா தாத்தா அப்படின்ட்டு. அப்போது மாயா அண்ட் மஞ்சு அவங்க 2 பேரும் அவங்கள பிடிச்சிட்டு, இட்ஸ் ஓகே ப்ளீஸ் டோன்ட் க்ரை, இதெல்லாம் இப்படி நடக்கும்னு நம்ம யாருக்கும் தெரியாதில்ல, சரி அப்படி இப்படின்ட்டு ரொம்ப கன்சோல் பண்ணுவாங்க 2 பேரும் சேர்ந்து. பட் தாத்தா இல்லையா, ஸோ அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. சரின்னு அப்படியே டெய்லி மாயா நாட் டெய்லி, ஸோ கன்சோல் பண்ணிக்கிட்டு மஞ்சுவுக்கு, சரி நீ கீதாவை பார்த்துக்கோ, நான் ரிமைனிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கணும்ல அப்படின்ட்டு மாயா 2 பேருக்கும் பாய் சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டே இருப்பாங்க. வெளியே வந்துட்டே இருக்கும்போது கீதாவுக்கு மஞ்சு, கீதா இப்போவே வர்றேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு ஓடி வருவாங்க. மஞ்சு வெளியே மாயா கிட்ட மாயா அப்படின்னு கூப்பிடுவாங்க. மஞ்சு கூப்பிட்டதும் மாயா திரும்பிட்டு சொல்லு மாயா அப்படின்வாங்க. இல்லை இப்போது கீதா தனியாக இருக்காங்க இல்லையா, ஸோ இங்கே அவங்க தனியாக இருக்கிறது கூட சேஃப் கிடையாது, அண்டு அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. ஸோ நான் அவங்க கூடயே இருக்கலாம், இந்த வீட்லேயே என் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கேயே இருக்கலான்னு பிளான் பண்ணுறேன், ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க மாயாவை மஞ்சு. அப்போது மாயா, ஐயோ நான் என்ன எதுக்கு கேட்குறேன், உனக்கு எங்கே கம்ஃபர்டபுளோ அங்கே இரு, இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும், ஓன் கம்ஃபர்ட் நீ பார்த்துக்கோ, கீதாவுக்கு ஓகேன்னா நீ இரு, எனக்கு என்ன இருக்குது,
என்னை எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க மாயா. அப்போது ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு சரி அப்போது நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு மாயா பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. மஞ்சு கூட பாய் சொல்லிவிட்டு கேட்டை லாக் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க கீதா கிட்ட. கீதாவை கேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ டெய்லி மாயா கூட அப்போலேருந்து டெய்லி மாயா கூட கீதாவுக்காக டெய்லி வீட்டுக்கு வருவாங்க. ஏதோ ஒரு என்கேஜ் பண்ணுறதுக்கு அவங்கள அப்பப்போ பார்க்குக்குன்னு, சினிமாக்குன்னு, மால் ஷாப்பிங்க்குன்னு அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் கீதாவுக்கும் மஞ்சுவுக்கும் எக்ஸாம்ஸ் வந்துடும், ஃபைனல் எக்ஸாம்ஸ். ஸோ அந்த ஃபைனல் எக்ஸாம்ஸு எப்படியோ அவங்க அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. அட்டெம்ப்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கிறதுக்குள்ளே 25 டேஸ் ஆயிரும் அவங்க தாத்தா இறந்துட்டு. பட் ஸ்டில் கீதாவுக்கு இன்னும் அந்த பெயின் தாத்தாவை மிஸ் பண்ணுறேன்ன பெயின் இன்னும் இருக்கும். சரி ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா மாயா சரி இங்கே பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு மியூசியம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பார்க்கும் இருக்குது. ஸோ எல்லாம் 3 மார்னிங் போயிடலாம், ஈவினிங் வரைக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ தட் கீதாவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாயா மஞ்சு கிட்ட. அப்போ மஞ்சு குட் பிளான் அப்படின்ட்டு மஞ்சு கீதா கிட்ட, கீதா நம்ம ஃபஸ்ட்டு மியூசியம் போகலாம் மார்னிங்கு, ஆஃப்டர் லன்ச்சு நம்ம ஹாப்பியாக அந்த எக்ஸிபிஷனு இல்லைன்னா பார்க்கு ஏதோ ஒன்று பார்த்துட்டு வரலாம் அப்படின்வாங்க. சரின்னு கீதா கூட ஓகே அப்படின்னு ரொம்ப டல்லாக சொல்லுவாங்க. சரின்னு ஃபஸ்ட்டு மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து எக்ஸிபிஷன் வாட் ஐ செட் மியூசியம் சம்டைம்ஸ் ஐ ஃபர்கெட் வாட் ஐ சே. ஓகே, ஸோ மியூசியம்காக கிளம்புவாங்க. ஸோ மியூசியம்குள்ளே போயிட்டு மியூசியம் எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஓல்டு ஹிஸ்ட்ரி அதெல்லாம் தெரிஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ மியூசியம் எல்லாம் பார்த்ததும் கொஞ்சம் மூட் சேஞ்ச் ஆகும் கீதாவுக்கு. சரின்னு மியூசியமில் இருந்து வெளியே வருவாங்க. வெளியே வந்ததும் மியூசியமுக்கு ஒரு சைடு எக்ஸிபிஷன் இருக்கும், ஒரு சைடு பார்க் இருக்கும். ஓகே, ஸோ பார்க்கில் நிறைய சின்ன பசங்க லைக் ஒரு 6 to 7 years ஓல்டு சில்ட்ரன் எல்லாமே அங்கே ஹாப்பியாக விளையாடிட்டே இருப்பாங்க. ஒரு சைடில் என்னென்னா பெரிய எக்ஸிபிஷன் இருக்கும். ஸோ எந்த பக்கம் போகலான்னு அங்கே நின்றுட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க மாயா அண்ட் மஞ்சு. அப்போ மஞ்சு அங்கே இருக்கிற பசங்களை பார்த்துட்டு, இல்லை எக்ஸிபிஷனில் என்ன இருக்கும், ஷாப்பிங்கு அது இதுன்னு தான் இருக்கும், பட் இங்கே பாரு பசங்க நல்லா விளையாடிட்டே இருக்காங்க, அவங்க கூட கீதா கூட விளாண்டிட்டாங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராகிடுவாங்கல்ல, ஸோ பார்க்குக்கே போகலாம் அப்படின்னு மஞ்சு சொல்லுவாங்க மாயா கிட்ட. அப்போது மாயா குட் ஐடியா அப்படின்ட்டு கீதாவை கேட்பாங்க, என்ன கீதா பார்க் ஓகேவா உனக்கு அப்படின்வாங்க. ஓகே அப்படின்னு கீதா கூட சொல்லுவாங்க. சரின்ட்டு எல்லோரும் பார்க்குள்ளே போவாங்க. பார்க்குள்ளே போயிட்டு அந்த பசங்க கூட பேசுவாங்க. ஃபஸ்ட்டு பேசினதும் அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அக்கான்ட்டு அவங்க சுற்றி விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போது அப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு 1 hour 1.5 hour கழிச்சிரும். பசங்க கூட ஃபுட்பாலு த்ரோ பாலு என்னென்னமோ விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ கீதாவோட மைண்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிரும், ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்போது மஞ்சு அண்டு மாயா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அப்பா கீதா இஸ் அவுட் ஆஃப் த பெயின் அப்படின்னு நினச்சிட்டு, சரி பசங்களா உங்களுக்கு எல்லோரும் ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு மாயா கேட்பாங்க. மாயா கேட்டதும் எல்லோரும் அக்கா ஐஸ்கிரீம் அப்படின்னு கத்திட்டே இருப்பாங்க பசங்க. சரி அப்போது நீங்கள் இங்கேயே அக்கா கூட விளையாடிட்டே இருக்கீங்க, அந்த பக்கம் ஐஸ்கிரீம் வெஹிக்கிள் இருக்குல்ல, நான் ரோட் க்ராஸ் பண்ணிவிட்டு போய் உங்களுக்காக ஐஸ்கிரீம்ஸ் கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் மஞ்சு சரி நானும் வரேன், நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்வாங்க. இல்லை கீதா தனியாக விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, நீயும் நானும் யாரோ ஒருத்தர் இருக்கணும் கண்டிப்பாக, சொன்னால் போகிறேன் நீ இரு அப்படின்ட்டு மாயா
தனியாக தான் கிளம்புவாங்க. சரின்ட்டு கீதா கூட மஞ்சு இருப்பாங்க. பட் மாயாவையே பார்த்துட்டே இருப்பாங்க. இருக்கும் இல்லை அந்த லவ். ஸோ க்ராஸ் பண்ணும்போது அவங்களே பார்த்துட்டே இருப்பாங்க. நடுவில் மாயா கூட திரும்பி மஞ்சுவை பார்த்துட்டே இருப்பாங்களா. ஸோ வெக்கமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க மஞ்சு நடுவில். ஸோ அப்படியே மாயா ரோட் க்ராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஹெவி வெஹிக்கிள் ட்ரக்கு ஒன்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாயாவை டேஷ் பண்ணுறதுக்கு வர்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது மஞ்சு அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு மாயா அப்படின்னு கத்துவாங்க. பட் அந்த டிராஃபிக் சத்தானுக்கு மாயாவுக்கு ஒன்றுமே கேட்காது. அப்படியே அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டே இருப்பாங்க அந்த ஐஸ்கிரீம் காட் கிட்ட. என்ன கீதா என்ன அப்படி கத்துற நீ அப்படின்ட்டு பார்ப்பாங்க. பார்த்ததும் அவங்களும் அந்த ட்ரக்கை அப்சர்வ் பண்ணுவாங்க. கீதா ஐயோ மாயா மாயா அப்படின்ட்டு கீதா கூட கத்திட்டே இருப்பாங்க. கத்துனதும் அவங்க கேட்காம போயிட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க மாயா. இப்படி இல்லை நான் போகிறேன் ஓடி அப்படின்ட்டு மஞ்சு ஃபாஸ்ட்டாக ஷீ வில் ஸ்டார்ட் ரன்னிங் டுவர்ட்ஸ் மாயா. அப்போது பசங்களுக்கு கீதா பர்மா நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்க, நாங்கள் எல்லோரும் போய் ஐஸ்கிரீம்ஸ் வாங்கிட்டு வருவோம், நீங்கள் இங்கேயே விளையாடிட்டே இருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு கீதா கூட மஞ்சு பின்னாடியே மாயா மாயான்னு கத்திட்டு ஓடிட்டே இருப்பாங்க 2 பேரும். ஒரு கொஞ்சம் அப்படி வாக் பண்ணும்போது மாயாவுக்கு ஏதோ ஒரு மனசுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்ன மஞ்சு என்னை கூப்பிடுதா என்னமோ அப்படின்ட்டு சும்மா இப்படி திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்ததும் மஞ்சு மாயா மாயான்னு ஹேண்டு வேவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மாயா என்ன நினைப்பாங்கன்னா சும்மா வேவ் பண்ணுறாங்களோன்னு நினச்சிட்டு இவங்க கூட மாயா கூட ஹேண்டை வேவ் பண்ணுவாங்க. ஐயோ மாயா லாரி வருது பாரு, ட்ரக்கு வருதுன்னு அவங்க ஹேண்டு டைரக்ஷன் காமிச்சிட்டே இருப்பாங்க. என்ன இவங்க அந்த பக்கம் காமிக்கிறாங்க அப்படின்ட்டு மாயா அவங்க ஹெட்டை திருப்பி பார்ப்பாங்க. பார்த்ததும் பெரிய ட்ரக்கு ரொம்ப கிட்டையாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்கும் மாயா டைரெக்ஷனில். அவ்வளோதான் மாயா அதை பார்த்து இமீடியட்டாக ஜம்ப் பண்ணுவாங்க. ஒரு சைடுக்கு ஜம்ப் பண்ணதும் அந்த ட்ரக்கு சப்புன்னு போயிடும். ஸ்டாப் கூட பண்ணாமல் போயினதும் இவங்க மஞ்சு அண்ட் கீதா ஓடி வருவாங்க. இதுக்குள்ளே அங்கே இருக்கிற எல்லாம் இருப்பாங்க இல்லையா ரோடுன்னா எல்லாரும் என்ன மேம் ஓகேவா மேம், நீங்கள் அடிபட்டுச்சா மேம் அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே மஞ்சு அண்ட் கீதா கூட ஓடி வந்துட்டு மாயா ஓகேவா நீ அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஐயோ ஐ எம் ஃபைன், சின்ன அடி கூட விழல எனக்கு, ஓகேவா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்வாங்க. யார் அவன் அவ்வளோ ஹார்ஷாக வந்திருக்கான் உன் சைடு அப்படின்வாங்க. யார் குடிச்சிருப்பான், சரி போட்டான், ஹைவே வேறு, அதுக்கு தான் மேபி ஸ்பீடில் இருப்பான், இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு மாயா கன்சோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க மஞ்சுவை கீதாவை. பட் என்னென்னா அவங்க மைண்டில் மட்டும் அந்த ப்ரைவேட் நம்பரு அவன் கால் பண்ணிவிட்டு வார்ன் பண்ணியிருந்தான் இல்லையா, ஸோ அது ஓடிட்டே இருக்கும். ஸோ அவங்க மாயா என்னென்னா இவங்க எல்லாருக்கூடையும் பேசிட்டே இருப்பாங்க. பட் அவங்க கண் மட்டும் இங்கே எங்கேயாவது சிசி கேமரா இருக்கா அப்படின்ட்டு தேடிட்டே இருக்கும். அங்கே ஒரு பெரிய எக்ஸிபிஷன் இருக்குது, பெரிய பார்க் இருக்குது, பெரிய மியூசியம் இருக்குது. இவ்வளோ இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இருக்கும்போது அதுவும் நேஷ்னல் ஹைவே வேறு. ஸோ ஒரு 3 பிளேசஸில் சிசி கேமராஸ் இருக்கும். ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி இட்ஸ் ஓகே, நான் நல்லா தான் இருக்கேன், அங்கே வந்த பப்ளிக் எல்லாருக்கும் தேங்க்யூ ஐ எம் ஃபைன்னு சொல்லிவிட்டு அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணிடுவாங்க மாயா. பண்ணிவிட்டு அந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பசங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸ் கொடுத்துட்டு பசங்களுக்கு சாரி என் பையன் கால் பண்ணியிருந்தான், அதான் பிரேக் வந்தது. ஓகே
ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள ஓகேம்மா நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு போயிருங்க ஆல்ரெடி லேட் ஆச்சுல்ல அப்படின்ட்டு பசங்களை அவங்க வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு இவங்கள கூட சேஃபாக மாயா மஞ்சுவை கீதாவை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க குவார்ட்டருக்கு அவங்க போயிடுவாங்க. மஞ்சு மாயா போனதுக்கப்புறம் அந்த அந்த லாரி அந்த ட்ரக்கு அந்த ஆக்சிடெண்ட்டு அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. ஸோ அது யார் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, என்ன இந்த கேஸு எப்படி ஒரு 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 எண்டுக்கு வரப்போகுதுன்னுது ஸ்லோவாக கம்மிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, see you, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீமா. So please buy made in India products, please encourage, please support our country to be financially free. நம்ம சைனாவை தாண்டி நம்ம போகணும், செகண்ட் பிளேஸ்க்கு போகணும். இப்போ ஆல்ரெடி we are in 4th place, let's go for the 3rd place. ஓகே, ஜெர்மனியை தாண்டிட்டு நம்ம ஜிடிபி எப்படியா சப்னு ஏறணுன்னா மேட் இன் இண்டியா ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். சைனிங் ஆஃப், கருணா.